தம்பி குடிப்பா. இல்ல வேணாம் சார், பரவாயில்ல இருக்கட்டும் சார். அட குடி. நாளைக்கு காலையில உன் பொண்டாட்டி வந்து கேஸ வாபஸ் வாங்கினா நீ தப்பிச்ச. பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆமா, உங்க ஏரியால கானா பாட்டுலாம் பாடுவீங்களாமே? எங்க எல்லாருக்கும் தூக்கம் வராம இருக்கிற மாதிரி ஒரு கானா எடுத்து விடு பார்க்கலாம். ஏன் பாட மாட்டியா? இல்ல சார், இப்படி புஷ்டு வந்து உள்ள வச்சுட்டு பாட சொன்ன எப்படி சார்? டேய், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. சும்மா பாடுறா. ஏன்டா சிரிக்கிற? வேற ஒண்ணும் இல்ல சார், அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் எழுத்து நின்று கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஏரியாவுக்கு மொத தப்பா வரும்போது நம்ம ஆளுங்கெல்லாம் பாட்டு ஒன்று டெடிகேட் பண்ணாங்க. அதை நினைச்சேன். அப்ப அதே பாட்டு பாடுப்பா. வானா சார். அட பாடுறா. மதுராசு பட்டினத்தில் மகிமையானது நம்ம குப்போம். மங்கை உன்ன வாழ்த்து பாடி ஆரத்தையே எத்து நிப்போம். கூவத்துல போ கப்பலே ஒரு கொர்லி குத்தா வரும் பீப்புளே. கலங்காத மன கலங்காத நம்ம கும்பலாக்கிறோம். கலங்காத ஓம் பங்களா ஊட்ட நினைச்சுக்கினே எங்க மங்கள விளக்கே கலங்காத. வலது காலை எத்து வச்சுக்கினே உன் அத்தை கையில போட்டு வச்சுக்கினே. வா வலது காலை எத்து வச்சுக்கினே உன் அத்தை கையில போட்டு வச்சுக்கினே. பார்த்தாலும் சாக்கடலா பூக்கடையா மாறிடும். கொப்பாவோட கோவையெல்லாம் கொஞ்ச நாள் ஆறிடும். சண்டையெல்லாம் சாலாயிடும். ரெண்டு சம்பந்திங்கோ ஒன்னாயிடும். ஏசியில வாழ்ந்த பொண்ணு தூசு மேல படுறோம். ஏரியால உனக்கோசம் தாஜ்மஹால் கட்டுறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் போல்டு ஸ்பேனரு இந்த பாண்டிக்கு நீதான் ஓனரு. எங்க இன்ஸ்ட்ருமெண்ட் போல்டு ஸ்பேனரு இந்த பாண்டி. என்ன சீதா, நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து மலர் இங்க வந்திருக்கா. நிச்சயமா அவ கேஸ வாபஸ் வாங்கிடுவா. நீங்க எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம். இல்ல, நீங்க அவளை கோவமா பார்த்ததுனால சொல்றேன். அதான். சீதா, தப்பு செய்யறது சகஜம்தான். திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே திருந்திடணும். உன் பொண்ணு இன்னைக்கு என்ன பண்றான்னு பாப்போம். அவ எனக்கு மட்டுமா பொண்ணு? நம்ம பொண்ணுங்க. ஏதோ கோவத்துல கேப்பார் பேச்சு கேட்டு பண்ணிருந்தாலும் அவளுக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். சரி வா. இருக்கு, தூக்கி உள்ள போடுங்க சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ பேசாம இரு. ஓகே சார். சார், எது நடந்தாலும் கடைசியில நீதி நேர்மை நியாயம் தான் ஜெயிக்கும்னு ஒரு வயசு வரைக்கும் நானும் நம்பிட்டு தான் இருந்தேன். இப்பெல்லாம் முட்டு கொடுத்துதான் தர்மத்தை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? ஒண்ணு இல்ல சார், நான் 2 முக்கியமான ஆளுங்களை வர சொல்றேன். நீங்க அவங்க சொல்றத கேளுங்க. சார், அவர் ஏதோ ஆளுங்களை செட் பண்ணி வர வச்சு மொத்தமா ஆட்டை கலச்சி விட பாக்குறாரு சார். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க சார். அவங்க யாருமே எனக்கோ இல்ல பாண்டி ஃபேமிலிக்கோ சம்பந்தப்பட்ட ஆளுங்க இல்ல.
இதோ இந்த பொண்ணுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க தான். சரி, அவங்களே வர சொல்லுங்க, என்னன்னு பாத்துருவோம். சரிங்க சார். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் மாதிரி ஆகி போச்சு. ஆமா, அந்த பையன் அடிச்சான், உதைச்சான், சூடு வச்சான்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஏதாவது உடம்புல காயம் இருக்கா? சார் இருக்கு சார், கையில இருக்கு. மலரு கையை காட்டு. காட்டு. காமி காமி தோ தோ காமி மலரே, பாத்து பாத்து பாத்துக்கோங்க சார். பாருங்க சார். அவ 8வது படிக்கும்போது ஆன காயத்தோட தழும்பு சார் அது. சார் சந்தேகம் இருந்தா ஒரு டாக்டரை வச்சு செக் பண்ணிக்கலாம் சார். என்னம்மா, நீதான் மலரை போட்டு அவன் அந்த அடி அடிச்சான்னு சொன்ன? ஆமா சார், அடிக்கிறதுல அவன் பெரிய எக்ஸ்பர்ட். எல்லாமே ஓம குத்தாதான் சார் குத்துவான். முந்தா நாள் கூட அவன் அவளை அடிச்சான் தெரியுமா? அப்படியா? ஆமா சார், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. என்ன எவிடன்ஸ்? டேய் ராஜா, போன குடுறா. ஏங்க கொடுங்க. இந்தாங்க சார். பாருங்க சார். என்ன இதெல்லாம்? நான் கூட டோன்ட் வரி மலர்னு சொல்லி ஒரு கவுன்சிலிங் கூட ஏற்பாடு பண்ணேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை இது வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ சார். இது அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுத்துட்டு போங்க. ஷோர் சார், கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். வரேன் சார். உட்காருங்க சார். நீ யாருமா? மலரோட ஃப்ரெண்டு சார், அவ கூட படிக்கிற. சொல்லுமா. பாண்டி ரொம்ப நல்லவர் சார். மலரோட அண்ணன், அண்ணி, அக்கா 3 பேரும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அவங்க தான் சார் மலர்கிட்ட சொல்லி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காங்க. வீட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி என்கிட்ட அடிக்கடி பேசுவா, இல்லனா மெசேஜோ வாய்ஸ் நோட்டோ அனுப்புவா. நேத்து கூட அனுப்பியிருக்கா சார், நீங்களே பாருங்க. என்ன பண்றதுன்னு தெரியலடி. அப்பா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்றாரு. அப்பா சொன்ன மாதிரி செய்டி. ஆமா, பாண்டி எந்த தப்புமே செய்யல. நான் தான் அவசரப்பட்டு இப்படி செஞ்சுட்டேன்னு தோணுது. புடிமா, இது போதுமே. அம்மா, நீங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போங்க. ஓகே வாங்க. சார். என்னம்மா அது? இங்க பார், ஒழுங்கா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இரு. இல்லைன்னா போய் கேஸ் போட்டதுக்காக நீ, உங்க அண்ணன், உங்க அக்கா எல்லாரும் மேலயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய வரும். ஐயோ, ஏன் வேலையா? என்னது? யோ கான்ஸ்டபிள், சார் சொல்லுங்க சார். உங்களை ரைட்டர்ட்ட கூட்டி போய் எழுதி வாங்கி அனுப்பிச்சு விடு. ஓகே சார். வா சார் வாங்க. வாமா. போறோம் சார். போடி போ வா. சார் ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார், பரவாயில்ல. சொல்ல போனா நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க கிளம்புங்க சார், கிளம்புங்கம்மா. நான் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்களை அனுப்பிச்சிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ வரேன் சார். சார். தேங்க்யூ சார், வாங்க. ஐயோ, உங்க 2 பேரையும் அடிச்சு பொளக்கறத மறக்கவே மாட்டேங்கிறாரு. இங்க பாருங்க, எங்க அப்பா நினைச்சாருன்னு வைங்க, அவங்கள தூக்குறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஏதோ பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்காரு. யாரு? எங்க அப்பா, உங்க அப்பா? நம்பிட்டேன். கேட்டுக்கடா. நான் அந்த ஆள் மேல எந்த பாவ புண்ணியமும் பாக்குறது இல்ல. ஆனா அந்த அம்மா மேல எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு.
அந்த ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பாவம் அந்த அம்மா கஷ்டப்படுமேனு தான் நான் கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருக்கேன். யாரு? எங்க அம்மா. என்ன பகவதி அம்மே, இவரை ஃபுல்லா வச்சு கீ கொடுத்து பொம்மையா ஆட விட்டு கமுக்கமா வேடிக்கை பாக்குறது எங்க அம்மா தான். அப்படியா? ஆமா, பின்ன. அப்போ அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டா? பிரிக்கிறதா? என்னமாமா சொல்றீங்க? ஆமா மாப்பிள, கீ கொடுக்கற சாவி பிடிங்கிட்டா அப்புறம் பொம்மை எப்படி ஆடும்? இந்த ஆங்கில நான் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. ஐயோ ஐயோ, டேய் டேய், என்னடா சொல்றீங்க? இல்லையா பின்ன, அம்மா இருக்கிற தைரியத்தில் தானே அப்பா இவ்வளவு ஆட்டம் போடுறாரு. ஒருவேளை அம்மாவை இல்லாம பண்ணிட்டா? இல்லாம பண்றதா? அட பாவி ராஜா, என்னடா பெரிய கொல்ல கொடுத்த தலைமை மாதிரி பேசுற? வேணாண்டா. ஏய் பைத்தியம், ரொம்பலாம் யோசிக்காத. அவங்க 2 பேரையும் 2ஆ பிரிச்சு விட்டாலே போதும். அந்த ஆளு தானா அடங்கிடுவாப்ல. இது ஒண்ணுதான் அந்த ஆள மூளையில சுருட்டி உட்கார வைக்கிறதுக்கான ஒரே வழி. கரெக்ட். யாரு? அவங்களையா? நீங்க வேறப்பா. வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி, கோயில், குளம், ரேஷன் கடை, மல்லிகை, இப்படி எங்க போறதா இருந்தாலும் 2 ஒன்னாவே சுத்துறதும் போறதும் வரதும். அப்பா இதெல்லாம் பிரிச்சு விட சான்ஸே இல்லப்பா. ஆமாமா, உமா சொல்றதுதான் கரெக்ட். ஏய், அதெல்லாம் முடியும். எப்படி? வேற என்ன, சென்டிமெண்ட் தான். எங்க அம்மாக்கு எப்பவுமே பிள்ளைங்க மேல சென்டிமெண்ட் இருக்கு. அத ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா செஞ்சா அந்த ஆளை தட்டி தூக்கி தனியா போட்டுடலாம். மம்மி இல்லன்னு வையே, அந்த ஆளு வெறும் டம்மி தான். ஆமால மலரு, இங்க பாரு, நாங்க எல்லாரும் சேர்ந்து சதி திட்டம் போடுற மாதிரி எல்லாம் நினைக்காத, புரியுதா? நம்ம எல்லாருமே அம்மாவுக்காக தான் அப்பாவை இன்னும் எதுவும் செய்யாம இருக்கோம். அத நீ புரிஞ்சுக்கோ. அப்படி சொந்தமா நின்னு வாழ்க்கையில என்னையா பண்ணிட்ட? என்ன பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டியா? ஒண்ணு கிழிக்கல. கோயில்ல பொங்கலையும் புளியோதரையும் கிண்டிக்கிட்டு அன்னாடங்காட்சியா தான் இருக்க. இந்த வயசுல ஜெயிக்கிறதுன்னா பிள்ளைங்களோட சந்தோஷமா ஒன்னா வாழறதுதான். உனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கா சொல்லு பாப்போம். பிள்ளைங்கள பெத்தா மட்டும் போதுமாயா? ஒழுங்கா வளர்க்க தேவையில்லையா? உன் கடைசி பொண்ணு தராதரம் பார்க்காம ஓடி போய் எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணா. சரி, பண்ணதான் பண்ணா. ஒழுங்கா வாழ்ந்தாளா? அவனை தூக்கி எரிஞ்சிட்டு வாழா வெட்டியா பிறந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு அண்ணனா புத்தி சொல்லி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய உன் மூத்த புள்ள அவ என்ன பண்றா? அவளுக்கு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவ வாழ்க்கையே கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கான். கஞ்ச பையன். எவனாச்சும் அப்பா கிட்ட வட்டிக்கு பணம் கொடுப்பாங்களா? அத ரவுடிய வச்சு வசூல் பண்ண பாப்பானா? சொல்லியா? ஆனா உன் பையன் பண்ணிருக்கான். ஏன்னா உன் வளர்ப்பு அந்த லட்சணத்துல இருந்திருக்கு. உன் 2வது பையன் எந்த வேலை வெட்டிக்கும் போறதில்ல. தாலி கட்டின பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு வாழ துப்பில்லாதவன். பொண்டாட்டிய வீட்டுல வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கான் பாரு. அதுக்கு நீயும் உன் பொண்டாட்டியும் சப்போர்ட் வேற. இது எல்லாத்தையும் விட பெரிய காமெடி ஒண்ணு இருக்கு. உன் மூத்த பொண்ணுன்னு இங்க ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்க. அதுதான் கட்டின புருஷனையும் பெத்த 2 பொட்ட புள்ளையையும் விட்டுட்டு இங்க வந்து அவ என்னையா பண்ணிட்டு இருக்கா? அப்ப எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாவும், சொத்துல எப்ப பங்கு வரும்னு காத்துக்கிட்டு இருக்கா. அவளை நம்பவே முடியாது. கொஞ்சம் விட்டா சோத்துல கூட விஷத்தை வச்சிருவாயா? இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? உன் வளர்ப்பு தான். அட இரியா, இன்னைக்கு நான் சொல்றத ஒரு 5 நிமிஷம் கேளியா?
என் பொண்ணு நான் சொல்றத அப்படியே கேட்பாயா? அப்பனுக்காக புருஷனை தூக்கி போட்டுட்டு பான்னா வந்து நிப்பாயா? ஏன்னா என் மகளை நான் அப்படி வளர்த்து வச்சிருக்கேன். உன் பிள்ளைங்க யாராவது அப்படி வருவாங்களா சொல்லு? அம்மா, என்ன? எனக்கு ஒரு காஃபி போட்டு தரியா? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலம்மா. இந்தா. ஏய், இப்ப எதுக்கு அழற? அம்மா, எனக்குன்னு யாருமே இல்லாம ஏதோ அனாதையான மாதிரி இருக்குமா. என்ன அடுத்த டிராமாவா? உனக்கு தான் உன்னோட பெரிய அண்ணன், பெரிய அண்ணி, அக்கா, சின்ன அண்ணன் எல்லாரும் இருக்காங்கல்ல. நீங்க தான் இப்போ ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கீங்கல்ல. அப்புறம் என்ன? அம்மா, யார் இருந்தாலும் நீயும் அப்பாவும் என் கூட இல்லையேம்மா. நான் இந்த வீட்ல இருக்கிறதே உங்க 2 பேருக்காக தானம்மா. யார் இப்போ உன் மேல அக்கறை இல்லாம இருக்கா? அக்கறை இல்லாமதான் இப்போ உனக்கு தட்டுல டிஃபனை கொண்டு வந்து தராங்களா? அம்மா, என்னடி? அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. அப்பாவும் நீயும் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் உங்க யார் பேச்சையுமே கேட்காம நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. நான் பாண்டி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுடுறேம்மா. சீதா, இதோ வரேங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க. இந்தாங்க, பிரசாதம் எடுத்துக்கோங்க. என்ன சீதா, என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல, கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். என்ன திடீர்னு? என்கிட்ட கூட எதுவும் சொல்லலையே. மனசு சரியில்லை, அதான். எடுத்துக்கோங்க. பாண்டி, என்ன மன்னிச்சிடு பாண்டி. பாண்டி, நான் தெரியாம பண்ணிட்டேன் பாண்டி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. என்ன ஒரே ஒரு தடவை முகம் கொடுத்து பாரு பாண்டி. பாண்டி, ப்ளீஸ் பாண்டி. நான் நிஜமாவே பண்ண தப்பா உணர்ந்துதான் மன்னிப்பு கேக்குறேன். என்ன மன்னிச்சிடு பாண்டி. பாண்டி, பாண்டி, என்ன மன்னிச்சிடுறா. உன் முகத்தை பார்த்தாலே என்ன நீ குப்பத்தாலும் சொன்னது, தாலியை கட்டி விசிறி வச்சது, உனக்காக நான் கஷ்டப்பட்டு கட்டின காலேஜ் ஃபீஸ உங்க அண்ணன் கையில இருந்து வாங்கி என் மூஞ்சி மேல தூக்கி வச்சது, எல்லாத்துக்கும் மேல உன் நாண்டா வரதட்சணை கேட்டு அடிச்சன்னு என்னையும் எங்க அம்மா மேலேயும் பொய் கேஸ் போட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சது, இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது.
நான் பண்ணது எல்லாமே தப்புதான். என்ன மன்னிச்சிடு பாண்டி. அவங்க வார்த்தையில இருக்கிற உண்மை உனக்கு சுடல? இந்த பாரு, அதுதான் என்ன பேச விடாம பண்ணிடுச்சு. ஏன் உங்க பொண்ணோட வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியலையா? அது உங்களுக்கு பெருசா தெரியலையா? ஏய், அடிச்சது இவ, வலியை அனுபவிக்கிறது அவங்க. இதுல மன்னிக்கிறதும் ஏத்துக்கிறதும் அவங்க தானே முடிவு பண்ணணும். சீதா, நான் உங்களை ஏத்துக்க சொல்லி வற்புறுத்துறது அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் தப்பா உபயோகப்படுத்துறதுக்கு சமம். இந்த பாரு, இந்த விஷயத்துல எதுவா இருந்தாலும் அவங்க தான் முடிவு பண்ணணும். பொண்ணோட வாழ்க்கைய நினைச்சு பார்க்காம உங்களால எப்படிங்க இப்படி நின்னுகிட்டு பேச முடியுது? ஏய், அந்த அம்மா பேசின வார்த்தையை கவனிச்சியா? அவங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கு இவ என்னென்னலாம் பண்ணாலும், இந்த பாரு, மறுபடியும் அவங்க மனசை மாத்த அதை விட அதிகமா இவ நிரூபிச்சாகணும். வலியுறியா? எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போ. என்ன சொல்றோம்? உன்கிட்ட பேசணும்னு ஆசையா போன் பண்ணா நீ கட் பண்ற. வேலையா இருந்தா சரி, இப்ப பேசலாம்ல. டேய், ஸ்கூல் படிக்கும் போது உன்னை பார்த்தது, லவ் பண்ணது, உனக்காக எல்லாரையும் தூக்கி போட்டு வந்து கல்யாணம் பண்ணது எல்லாமே நான் தான். அத மறந்துடாத. தாலியை கட்டி தூக்கி போட்டுதே, ஸ்டேஷன்ல விடிய விடிய உட்கார வச்சுதே, அதெல்லாம் விட்டியே. இப்ப என்ன பழிக்கு பழி வாங்கலான்னு இருக்கியா? எங்களுக்கு அந்த புத்தி கிடையாது. எதுவா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பட்டுன்னு பேசிடுவோம். அப்ப எப்பவும் போல நல்லா பேச வேண்டியதானே? எங்க அப்பா ஏதாவது சொன்னாரா? அவகிட்ட இறங்கி போகாத, கெத்தாயிரு, அப்பதான் அவன் வழிக்கு வருவான்னு சொன்னாரா? ஏய், அவர் அந்த மாதிரி சொல்ற ஆளா? கண்டிப்பா சொல்லிருப்பாரு. அவர் பண்றதுதான் டெய்லி பாத்துட்டு இருக்கோம்ல. இந்த பாரு, மாமா பத்தி தப்பா பேசாத மலரே, அவள்தான் சொல்லிட்ட உனக்கு. அடடா, ஓயோயோயோயோ, பொல்லாத மாமா. ஏய், உனக்கு மாமா ஆவறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு அப்பாடா. அவர் யாரு, என்ன மாதிரி ஆளு, எந்தெந்த நேரத்துக்கு எப்படி எப்படி எல்லாம் பேசுவாரு, என்னெல்லாம் பண்ணுவாருன்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். சரியா? ஏதோ 2-3 மாசம் அவர் உன்னை கூட வச்சு சுத்திட்டு இருக்காருங்கிறதுக்காக நீ இப்படி பேசுறதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? டேய், உன்னை பத்தி அவர் எவ்வளவு கேவலமா பேசிருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். ஏய், இப்போதைக்கு நீ தேவலாம் பேசுனுகிற. நமக்கு நடுவுல இவ்ளோ பிரச்சனை வந்ததுக்கு முதல் காரணமே அவர்தான். என்ன முறைக்கிற? அவர் முன்னாடியே நல்லபடியா நம்ம 2 பேரையும் ஏத்துட்டு இருந்திருந்தா இன்னைக்கு நம்மளுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குமா? சொல்லு. நம்ம பத்த வச்சது பக்குன்னு பத்திக்குச்சு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊதி பெருசாக்கிற வேண்டியதான். அடுத்த அசைன்மெண்ட்டும் வந்தாச்சு. என்னது? அங்க பாருங்க. இவளா? ஏய், நில்லு. ஏய், பாரு. தாத்தா. படா செல்லம், எப்படியா இருக்க? நல்லா படிக்கிறியா? ஏண்டி நான் இங்க ஒருத்தி நின்னுட்டு இருக்கேன், என்ன ஏன் எடுத்து கூட பார்க்காம நீ பாட்டுக்கு அங்க தாத்தாவோட கொஞ்சிட்டு இருக்க? என்ன? உன் புருஷன், உன் பிள்ளைங்க, உன் மாமனார், உன் மாமியார், இவங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்கல, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? கேளுமா, இப்படி நல்ல மண்டியில உரைக்கிற மாதிரி கேளு. எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான் தாத்தா. நானா? ஆமா, விஜய் சொன்னா வீட்ல சவுக்குலாம் வச்சிருக்கீங்களாமே, அதுலயே நல்லா அடிச்சு அவங்கள விரட்டி விடாம நீங்க என்ன வீட்ல வச்சிட்டு இருக்கீங்களே. அடி பாவி. இப்ப என்ன, அம்மாவை அடிச்சு ஓட விடணும், அவ்வளவுதானே? பண்ணிட்டா போச்சு. அப்பா, அப்படியே புளிர் நுரைஞ்சனா பாரு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? பெரியவங்கள மரியாதையோட பேசணும் தெரியாதா உனக்கு? நீங்களும் அவ கூட சேர்ந்து சப்போர்ட். காவியா, எப்பமா வந்த? இப்பதான் பாட்டி வந்தேன். பூஸ்ட், ஹார்லிக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் வேண்டாம். பெரியவங்க கூட மதிக்காம அவங்க தாத்தா பேச்ச கேட்டு ரொம்ப ஓவரா பேசுறாமா, என்னன்னு கேளு. காவியா, பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசக்கூடாது. பாட்டி,
பெரியவங்கள நான் எப்போதும் மரியாதை கொடுத்துதான் பேசுவேன். அப்புறம் ஏன் உங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுற? அம்மா பெரியவங்களா? ஏய் அப்படியே ரெண்டு போட்டுன்னு வை. ஏய் என்ன நீ ஏன் முன்னாடி புள்ளி அடிக்க கை ஓங்குற? ஆமா, இப்படிதான் நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அவன் ஒரு பெரிய ரவுடியாவே ஃபார்ம் ஆயிட்டான். ராஜாவையும் மேகலாவையும் எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்கான். ஆமா ஆமா, அப்படியே இவர மாதிரியே பண்றான். அடக்கவே முடியல. இவளுக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இவளும் அவன மாதிரியே சொன்ன பேச்சு கேட்காம ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கட்டும். அதெல்லாம் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். நீங்க அம்மா மாதிரி இருந்தா நான் மதிக்க போறேன். நீ மதிக்காத அளவுக்கு அப்ப என்னடி பண்ணிட்டேன் நானு? பாட்டியோட நகையெல்லாம் நீ தானே வாங்கின. இத வரிசை தான் பாக்கணுமா? ஏன் நீங்க இத வரிசை பார்க்க தான் எடுத்துட்டு போறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரேவதி அண்ணி அவ்வளவு கெத்தா நிக்கிறத பாக்குறப்போ எனக்கு என்னமோ இது ஒரிஜினல் தான் மனசுல தோணுது மாமா. இதுங்க ஏதோ திட்டம் போட்டு சீதாவை கவுக்க பாக்குறாங்க. அவங்க யோக்கியதை என்னன்னு நாம சொல்ல வேண்டாமாடா? அவளை திருடின்னு தெரிஞ்சும் மன்னிச்சு இந்த நகையை தூக்கி எறிஞ்சத மூட்டையா கட்டி பொறுக்கிட்டு போனவடாவ இப்ப திடீர்னு கொண்டு வந்து அந்த நகையை திருப்பி கொடுக்க அவ என்ன ஹரிச்சந்திரனோட பேத்தியா என்ன? மாமா நீங்க சொல்றது என்னவோ கரெக்ட் தான். ஆனா ஒரு டவுட். என்ன? நீங்க இந்த நகையை ஒசி பாப்பீங்கன்னு அது எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தான். தெரிஞ்சே உங்களான குத்துருக்காங்கன்னா இதுல வேற ஏதோ உள்ளடி இருக்கிறாப்புல உங்களுக்கு தோணல? ஏய் ரேவதி, இங்க வா. என்னம்மா? அது ஒரிஜினல் தங்கம் தானே? ஐயோ ராஜா, கேட்டியா? மேகலா கேட்டியா? எனக்கு இது தேவை, எனக்கு தேவை இதெல்லாம். என்னம்மா என்ன பார்த்து இப்படி கேட்டியே? மா அப்பாவாவது நகையை உரசி பாக்குறேன்னு சொன்னாரு, ஆனா நீ என்னையே உரசி பாக்குறியம்மா. போச்சு. இது பாருங்க, தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்களா? ஏன் ஒரு நாள் கூட அவங்க திருந்த மாட்டாங்களா? நான் அதுக்காக கேக்கல, உனக்காக நான் பேச போய் அப்புறம் உங்க அப்பா முன்னால எனக்கு முகம் கொடுத்து பேச முடியாத அளவுக்கு ஆயிட போகுது. அம்மா சத்தியமா சொல்றேம்மா, அது எல்லாமே ஒரிஜினலான நகை. ஏன் மேல சத்தியமா சொல்றேம்மா. என்ன நீயும் சந்தேகப்பட்டியே போமா. கெட்டவங்க ஒரு நாள் திருந்தவே கூடாதா? என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க, போங்க. இப்பதான் நான் திருந்திட்டேனே, எல்லாம் எத்தால எழுத்து. ஆளுக்கு நடிக்கிறீங்க சரி, ஆனா இந்த டிராமாவில நம்ம ரேவதிக்கு தான் கொஞ்சம் ஹெவி லாஸ் போல. 30 சவரன் நகல்ல வச்சு விளையாடிட்டு இருக்காவ. யாரு அவளா? அதெல்லாம் அவ பக்காவா பிளான் பண்ணிட்டு வந்திருப்பா. இப்போ மாடியில ஒரு ரூம் மட்டும் போதும்னு சொன்னவ, ஆமா மொத்த மாடி போர்ஷனும் எனக்கு தானே வந்து சொல்லி நிக்க போறா பாரு. என்னங்க போன காரியம் என்னாச்சுங்க? என்ன ஆகணும்? நான் போறப்ப சொல்லிட்டு தானே போனேன். நீ தான் நம்பல. உன் பொண்ணு கவரிங்னு நல்லா தெரியும். அவ கொடுத்த நகை மட்டும் ஒரிஜினலா இருக்குமா? எல்லாமே கவரிங். போடுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? டேய் எனக்காக கேளுடா. எதுக்கு இப்படி நீ மூச்சு விடாம பேசிட்டு இருக்க? நாங்க தான் இந்த நகையை வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டோம்ல. இன்னைக்கு 1 கிராம் விக்கிற விலைக்கு நீ எல்லாம் 30 சவரன் நகையை திருப்பி கொடுக்கறாளா? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? அப்படியே கொடுத்தாலும் இது மொத்தமும் கவரிங் நகைன்னு கடைக்காரன் சொல்லிட்டான். சரி, உனக்கு என்ன தாண்டி வேணும்? பாருங்க அம்மா, அதெல்லாம் விடுமா. இந்த நகையெல்லாம் நீ எடுத்து போய் உள்ள வச்சுக்கோமா, பீரோல வைமா, புடிமா. ஏய் போ போ போ, நீ போ போ. சீதா, இந்த கவரிங் நகை எடுத்து வாசல்ல மாட்டி வச்சாலும் ஒருத்தனும் தொட மாட்டான். அப்பா, என் நகையை சந்தேகப்படுறத பார்த்தா எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏ ரேவதி. அம்மா. என்னது சந்தேகமா? ஆமா,
ஏன் மேலையா? ஆமா. சரி, இந்த நகையை உரசி பார்த்து வரேன்னு சொல்லிட்டு போனீங்களே, அப்ப எங்க யாராச்சும் கூட்டிட்டு போனீங்களா? எங்க கூட நான் போனேன். நீ அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் சாட்சியில செல்லாதடா, போ. நீங்க பாருங்க, நீங்க வெளியே எடுத்துட்டு போனீங்க, உரசி பாத்தீங்களோ இல்லையோ? இங்க பாரு, நீ எது சொன்னாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது. இந்த பாரு, இந்த ஊசி மணி பாசி மணி எல்லாம் எடுத்துட்டு இங்கிறது ஓடி போயிரு. ஊசி மணி அப்போ நீங்க மட்டும் தான் எல்லாரையும் சந்தேகப்படுவீங்க, நாங்க யாரையும் சந்தேகப்படக்கூடாது இல்ல? நீங்க தப்பே பண்ண மாட்டீங்களா? உமா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், பேசாம இரு. ஏய், என்னடா தேவையில்லாது? என்ன தேவையில்லாது? அவ கரெக்டா தானே சொன்னா? அதான் நீங்க சொல்றது பொய்ன்னு அவ சந்தேகப்படுறாள். நீங்க சொல்றது உண்மைனா இப்பவே ப்ரூவ் பண்ணுங்க. நாங்களாம் நம்புறோம். ஏண்டா, யாரா நீங்கெல்லாம்? நான் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும்? ஆத்திரத்தை கலப்பாம போங்கடா. என்ன நீங்க சொன்னா மட்டும் நாங்களாம் ஒத்துக்கிறோம். நான் இப்ப உண்மையை சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஃப்ராடுங்கிறீங்க. இப்ப நான் ஒரு ஆளை வர சொல்றேன். அவர் இப்ப எல்லார் முன்னாடியும் இங்க வந்து இந்த தங்கத்தை உரசி பார்த்துட்டு அது தங்கமா தங்க இல்லையான்னு சொல்லட்டும். அப்ப நம்புவீங்கல்ல எல்லாரும்? ஏய், நீ உன்ன மாதிரியே ஒரு ஃப்ராட செட் பண்ணிட்டு வர சொல்லுவ. அவன் உரசி பாக்குற மாதிரி உரசி பார்த்துட்டு இதெல்லாம் சொக்க தங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். இதெல்லாம் நாங்க நம்பணும். அதையும் தாங்கிக்கிட்டு நான் போராடிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ என் கூட இருக்கங்கிற ஒரே பலம்தான். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு பாக்குறாங்க. என்ன தனியாளாக்கிட்டா நான் வலு இல்லாம போயிடுவேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த டிராமாலாம் நடக்குது. கிட்டத்தட்ட அவங்க இதுல ஜெயிச்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே ஃப்ராடு தான். நம்ம திரும்ப திரும்ப அவங்க திருந்துறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தோம். ஒவ்வொரு தடவையும் அவங்க அதை தப்பா தான் யூஸ் பண்றாங்க. இந்த முறை அவங்க பண்றது அநியாயத்தோட உச்சகட்டம். அதுக்கு நீயும் பலியாயிடாத. என்ன சீதா, ஒண்ணுமே சொல்லாம இருக்கிற? இங்க பாருங்க, நான் உங்களை சந்தேகப்படல, நம்புறேன். அதே சமயத்துல என் பிள்ளைங்களையும் நம்புறேன். அவங்கள கொஞ்சம் மன்னிச்சுதான் விட்டுடுங்களேன். நம்ம கூட சேர்த்துக்கிட்டாதான் என்ன? விடாம அவங்கள ஒவ்வொரு முறையும் திட்டி திட்டி உங்களுக்கு அதுவே பழகி போச்சு. அதனாலதான் அவங்க உண்மையாவே மனசு மாறினது உங்க கண்ணுக்கு தெரியாமையே போச்சு. அவங்க மாறிட்டாங்க. நீங்க தான் இன்னும் மாறாம அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் உங்களை நீங்க மாத்திக்கிற வழியை பாருங்க. எல்லாருமே 4 நாளா உள்ளுக்குள்ள உள்நீச்சல் அடிக்கிறாங்க, தெரியுதா மாமா? அத்தனை டிக்கெட்டும் சைலண்டா தான் குதி நிக்குது. ஏன்னா நம்ம சும்மா இருந்தாலே போகும்போதும் வரும்போதும் ஜாட மாதிரியா பேசின்னு இருப்பாங்க. அவங்களாம் வந்து ஒம்பு இருப்பாங்க. ஆனா 4 நாளா கடப்பணம் முழுங்குற மாதிரி கம்முனுக்குதுங்க. ஆமாண்டா. ஏன் மாமா, இந்த சினிமால வெடிக்கு திரி ஒரு பக்கம் பத்த வைப்பாங்க. வெடி எங்கேயோ வேற ஒரு பக்கம் இருக்கும். திரி பத்தி சரசர போயினே இருக்கும். கடைசியா தான் பாம்பு வெடிக்கும். அந்த மாதிரி இவங்க எங்கேயோ திரிய பத்த வச்சுக்கிறாங்க. அது பத்தினே வருது மாமா. பாம்பு எப்ப வெடிக்கும் தான் தெரியல. டே பாண்டி, நீ பக்காவா யோசிக்கிறியாடா? மாமா குடி மாமா, இது அலிபாபா 40 திருடர்கள் மாமா. மாமா அதுல நீங்க அலிபாபா, மீதி இருக்கிற அத்தனை பேரும் அந்த 40 திருடர்கள் மாமா. ஃபுல் டே இங்கே இருந்து அவங்களோட பழகி பழகி இவங்க எப்போ என்ன செய்வாங்கன்னு எனக்கு பழகிச்சு மாமா. கரெக்டா பண்ணு. 3 நாள்ல 2 பேர் மனசு மாறி இருக்காங்க.
அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். மாமா 3 நாள்ல 3 பேர் மனசு மாறிக்குது. டேய், ஒண்ணு மலரு, இன்னொன்னு ரேவதி. யாரா அந்த 3வது ஆளு? இப்போ அவங்க 2 பேரும் வில்லனா இருந்து நல்லவங்களா மாறிட்டாங்க. இன்னொருத்தரு நல்லவங்களா இருந்து லைட்டா வில்லனா மாறுகிறாங்க. டேய், யாரடா சொல்ற? இன்னைக்கு கோயில்ல வேலை இருக்குன்னு அவளுக்கு நல்லா தெரியும். நானும் கடிகாரத்தை பார்த்து, காலண்டரை பார்த்து, வாட்சை பார்த்து, செவுத்த பார்த்து 1க்கு 100 தடவை போலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவ பதிலே பேசாம முறுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏமாமா, எதையோ பார்த்து பேசுறதுக்கு பதிலா அத்தைய பார்த்து ஒரு வார்த்தை வான்னு சொல்லிருக்கலாம்ல. இந்த வேலைக்கு நான் கூப்பிட்டு தான் அவ வரணும்னு அவசியம் இல்ல, அவ தன்னால வரணும். மாமா, இந்த மாதிரி நேரத்துல லாஜிக் எல்லாம் பார்த்து இந்த வேலையாவாது. நாம தான் கொஞ்சம் இறங்கி போகணும். ஏண்டா, இந்த 33 வருஷத்துல நான் சீதாவை இந்த மாதிரி பார்த்ததே இல்லடா. எனக்கு பதட்டமாவே இருக்கு. அத்தையும் இதேதான் மாமா நினைச்சுக்குது. 33 வருஷத்துல உங்களை இந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு ஃபீல் பண்ணுகிறாங்க. டேய், நான் எங்கடா மாறிட்டேன்? நான் அப்படியே தான்டா இருக்கேன். ஐயோ மாமா, நீங்க மாறல மாமா. நீங்க மாட்டா மாதிரி ஒரு ஃபீலிங்க சுத்தி இருக்கவங்களும் அத்தையை கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? டேய், நேத்தான இத பத்தி பேசணும், திரும்பவும் அதே சொல்ற. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப என்ன செய்யணும்? வேலை செய்யணும். நம்மள நம்பி ஒருத்தன் ஆர்டர் கொடுத்திருக்கான். ஒத்துக்கிட்ட மாதிரி டைமுக்கு முன்னாடி டெலிவரி தரணும்ல. மாமா, அத்தை வருவாங்களா இல்லையாங்கிற டவுட்ல நானே உங்ககிட்ட கேட்காம ஒரு ஆளை வர சொல்லிக்கிறேன். என்னது? பரவாயில்லையா? அது யாரா நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி வந்து வேலை செய்யறதுக்கு? மாமா, உங்களுக்குன்னு கூப்பிட்டா ஓடி வரதுக்கு நான் இருக்கிற மாதிரி, அதே போல நான் கூப்பிட்டா எனக்குன்னு ஓடி வரதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. பர்றா, யாரா அது? அட, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. எல்லாத்தையும் பேச சொல்லவா? வேலை இருக்குதுல. வணக்கம் அண்ணாத்த. வணக்கம். வாங்க. ஆமா மாமா, ஒருவேளை அத்தை வராம போச்சுன்னா தம்பி இது கஷ்டமா இருக்கும்ல, அதான் அம்மா வர சொன்னேன். இப்போ நீங்க சொன்ன போல வேலை கிட்ட போவாதுல. வேணா சொல்லுங்க, வீட்டுக்கு அமிச்சிரு அம்மாவை. நீ கிளம்பி வீட்டுக்கு போ. டேய், மனசுக்குள்ள கோவத்தையும் ஆத்திரத்தையும் வச்சுக்கிட்டு கோவிலுக்கு வந்து சமைக்கிறத விட எனக்கு ஒரு பிரச்சனை உடனே ஓடி வந்து நிக்கிறாங்களே உன்னோட அம்மா, அவங்க செய்யற சமையல் தாண்டா பிரமாதமா வரும். அட, என்னம்மா நீங்க எதுக்கு என்ன பார்க்கும் போதெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டே இருக்கிறீங்க? நீங்க யாரு? என்னோட சம்பந்தி. பொண்ணும் புள்ளியும் ஒன்னா இல்லன்னு நீதான் என்ன பார்த்து சம்பந்தின்னு கூப்பிட்டுக்கிற. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. அத்தை மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் தான் இப்ப உங்களுக்கு கோமாகுது. மாமா, அத்தை மட்டும் ஜெயிச்சா புரிஞ்சுக்க மாமா. அண்ணா, என்னம்மா? எல்லா வேலையும் செஞ்சு எடுத்து வச்சிட்டேன். எல்லா பாத்திரத்தை கழுவி எடுத்து வச்சிட்டேன். வேற எதனா செய்யணுமா அண்ணா? வேற ஒண்ணும் இல்லம்மா, போதும். சரி. இத வச்சுக்கோங்க. என்ன தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நான் கூப்பிடாமலே வந்து நல்லபடியா வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்தீங்க. இது உங்க வேலைக்கானதுதான், தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. பாத்தியானே, இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன உறவுன்னு சொல்லிக்கின. செஞ்ச உதவிக்கே கூலி கொடுத்துக்கிறியா? அப்ப நீ என்ன பிரிச்சு தானே பாக்குற? அப்படி இல்லம்மா, சீதாவே வந்து என் கூட வேலை செய்யும் போது அந்த வேலைக்கு உண்டான சம்பளத்தை நான் கொடுத்துருவேன். அதானே நியாயம். அண்ணா அண்ணா, அத்தையெல்லாம் எதிர்பார்த்து நான் இங்க வந்துக்கல. என் பிள்ளைக்கு ஒரு சாமி மாதிரி கூட நின்னு அவனுக்கு நல்லது செய்துனுக்குறீங்க. அந்த நன்றி கடனுக்காகத்தான் நான் வந்தேன். இந்த காசை நான் வாங்கினேன்னா அந்த உறவுக்கே அர்த்தம் இல்லாம போடுங்க. என்னது மன்னிப்பா? நானா உன் புருஷன்கிட்டயா? அவனை இதோட விட்டதே பெருசுன்னு பேசாம போவியா?
போமா. இன்ஸ்பெக்டர், அவர்கிட்ட இப்ப நீங்க மன்னிப்பு கேட்காம மட்டும் போனீங்க, அதுக்காக நீங்க வாழ்க்கை பூரா ரொம்ப வருத்தப்படுவீங்க. சூப்பர். இங்க பாருங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த வேலையில நீங்க தொடர்ந்து இருக்கணுங்கிறத யோசிச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், செஞ்சிருவேன். அது முடிஞ்சது. உன் பேச்ச கேட்டு வந்ததுக்கு இது எனக்கு தேவைதான்யா. ஆமாமா தம்பி, என்ன மன்னிச்சிருப்பா. இவனை தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டலான்னு பார்த்தா கடைசி நேரத்துல இப்படி சொதப்பிட்டியம்மா. அப்பா, இப்ப இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். யோ, இன்னைக்கு மட்டும் என் பொண்ணு வந்து உன்னை காப்பாத்தலன்னா இந்நேரத்துக்கு உன்னை ஜட்டியோட ஐஸ் கட்டியில படுக்க வச்சிருப்பாங்க. உனக்கு பூஜை பண்ண வச்சிருந்த செட்டப் எல்லாம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இனியாவது என் பொண்ணு காலை பிடிச்சுக்கிட்டு அவ கூட இருக்கிற வழிய பாரு. நீ என்னமோ இப்ப அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்க. ஏதோ போலீஸ் வந்து 4 அப்பனதுனால இவன் செத்தா போயிட்டான். இதான் சாக்குன்னு அப்படியே என் பொண்ணு முஞ்ச பாத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. போ, போய் எனக்கு என் பொண்ணுக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா போ. யோ, சொல்லிக்கிட்டே இருக்க, இன்னும் அப்படியே உட்காந்துட்டு இருக்க. போ, போய் சொன்னது செய் போ. அப்பா, எந்திரிங்கப்பா. என்னம்மா? எந்திரிங்கன்னு சொன்னேன். என்னம்மா, என்னாச்சு? ஒரு நிமிஷம் எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. என்னம்மா, சொல்லுமா. வெளியில போங்க. உமா, வெளியில போங்க. என்னையா என்னையா வெளியே போ சொல்ற? ஆமா, உங்களை தான் சொன்னேன், வெளியில போங்க. டே ராஜா, என்னடா இதெல்லாம்? திரைக்கதை வசனம் ராஜா. பின்றேடா தம்பி, பின்றே. நான் எழுதி கொடுத்ததை விடு, அவங்க பர்ஃபார்மன்ஸ பாரு. உமா, என் வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதும்பா, போதும். உமா, நான் உன் அப்பாமா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் என் புருஷனுக்கு நீங்க செஞ்சதெல்லாம் மன்னிச்சு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீங்க பண்றதுக்கெல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன். சரியோ தப்போ, இவர் எனக்கு புருஷன், இது என்னோட குடும்பம். இதோ நிக்கிறாங்களே இவங்க என் மாமியார். இந்த வீட்டுக்கு நடுவுல கோடு போட்டாரே, அவர் என் மாமனார். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என் சொந்தம் பந்தம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. பிளான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல. என்ன பேசணும்? உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. என்ன, அவர் ஏதாவது புதுசா ஒரு பிளான் போட்டு உங்க மூலியமா சொல்லி விட்டாரா? ஏண்டா ஒரு அம்மா தன்னோட பையன் கிட்ட பேசுறதுக்கு யாருடா பிளான் போட்டு தரணும்? எதுக்கு போட்டு தரணும்? அம்மா புள்ளங்கிறதுலாம் அறுந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப என்ன புதுசா? அப்படியா? ஓ, உறவே அருந்து போச்சா? அப்புறம் எதுக்கு நீ எனக்காக உங்க மாமியார் கிட்ட சண்டை போட்ட? அது 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 வந்து அருந்து போறதுக்கு அது என்ன சாதாரண நூலா? தொப்புள் கொடிடா. உன்னோட உடம்புல ஓடுற என்னோட ரத்தம் தாண்டா உன்னை அப்படி பேச வச்சது. நீ எனக்காக பறிஞ்சு பேசினத பார்த்த போது என் மனசுக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. அத்த என்ன மெயின் வில்லனுக்கே தொப்புள் கொடி கதைய சொல்லி வெள்ளை கொடி காட்டுறாங்க?
எல்லாருமே அடிப்படையில நல்லவங்க தான். என்ன அவங்களோட கோவம், பேராசை, வரட்டு கௌரவம் இதனால தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் நம்ம. இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்றதுக்கு பதிலா உங்க கூடயே ஒருத்தர் இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் என்ன கடங்காரன் வட்டிக்காரன் சொல்லிட்டு போங்க, போய் அவர்கிட்ட சொல்லலாம்ல. என்னடா அவரு இவருன்னு யாரோ ஒருத்தரை பத்தி பேசுற மாதிரி சொல்ற? அவர் உன்னோட அப்பாடா. சரிடா, நான் உன்னோட பக்கமே வந்துடுறேன். நீ என்ன நடந்தா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்ப? சொல்லுடா, நான் என்ன பண்ணா உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு, பாசம் இருக்குன்னு ஒத்துக்குவேன்? ராஜா, நீங்க எல்லாரும் சேர்ந்தா இந்த வீட்டையே உங்களுக்கு கொடுத்துடுறோம், நாங்க போயிடுறோம் தான் சொன்னோம். அப்ப கூட நீங்க தானே சொன்ன மாதிரி நடந்துக்கவே இல்ல. மா, சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாதீங்க. எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் வரேன். டேய் இருடா, ஸ்ட்ரெயிட்டாவே என்கிட்ட சொல்லுடா. என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறமாவது நீ என்ன நம்புறியான்னு பாப்போம். இந்த வீட்ல உங்க அப்பாவுக்கும் எனக்கும் சரிசமமா பங்கு இருக்கு. உங்க அப்பாவுக்கு இருக்கிற அதே உரிமை இந்த சொத்து மேல எனக்கும் இருக்கு. இந்த வீட்டை அடுத்தவங்களுக்கு எழுதி கொடுக்கவும் என்னால முடியும். இந்த வீட்ல பாதிய உனக்கு எழுதி கொடுக்கறேன், போதுமா? என்னப்பா? நீங்க எங்கேயோ வெளியே போற போல இருக்குது. ஆமாப்பா. எது வரைக்கும் போறீங்க? நீ அது அவசியமா தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இல்லதா, நீங்க கிட்ட எங்கேயாவது போற மாதிரி இருந்தா நானே உங்களை கொண்டு போய் விட்டுருவேன். அதுக்கு தான் கேட்டேன். பாத்தியா, மாமா இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாரு. அவரு இருந்தாவது அவரு உங்களை கூட்டு போய் விட்டுருவாரு. அப்பா கூட இருந்திருந்து அவர் மாதிரியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். பாண்டி பொண்ணுடுவோம். தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன். நீ போய் உனக்கு ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரிங்க. தம்பி, அதான் அவங்க கிளம்பிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிற? வா. நான் மாமாவுக்கு தான் வெயிட்டிங். அவர் வந்தாதான் அவர் கூட போவேன். பாரா, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, வா போவோம். உங்க பேச்சை நம்பி ஆபீஸ்கார நாள் லீவ்லாம் போட்டிருக்கேன். அப்புறமா அங்க போய் காமெடி பண்றேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, செம்ம வெறுப்பாயிடுவேன். ஏதாவது பண்ணி வெறுப்பேற்றணும்னா இங்கேயே வச்சு பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் நம்ம போயிட்டு வர அலைச்சலாவது மிச்சமாகும். டேய், உங்க அம்மாவை பத்தி நீ அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கிறியா? மா, நீங்க வர அவன் பழைய ரெக்கார்ட்லாம் மனசுல வச்சு பேசிட்டு இருக்கான் இல்லடா ராஜா? அதுக்கு இல்ல. சரி வா போவோம். சரி, கேப் புக் பண்றேன். டேய், கேப் எதுக்கு? ஏன் உன் பைக்ல அம்மாவை கூட்டிட்டு போக மாட்டியா? போலாமே. சரி, போய் வண்டி எடு. அம்மாவும் கூட வண்டியில வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? போல வா. சரிம்மா, போயிட்டு வந்துடுறேன். சார் சொல்லுங்க. வந்துட்டாங்க சார். ஓகே, உட்காருங்க. வணக்கம் சார். ரெண்டு பேரும் பத்திரத்தை முழுசா படிச்சிட்டீங்களா? படிச்சாச்சு.
படிச்சாச்சு. உங்க பேர்ல இருக்கிற பாதி சொத்தை அவர் பேருக்கு எழுதி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானமா? சம்மதம் தான். உங்களை கட்டாயப்படுத்தியோ மிரட்டியோ எழுதி தர சொல்லி யாரும் கேட்டாங்களா? ஏன்னா நீங்க அவருக்கு விக்கல, பேரை மாத்தி விடுறீங்க. கிட்டத்தட்ட தான பத்திரம் மாதிரி. இதுல பணம் எதுவும் சம்பந்தப்படாததுனால இதெல்லாம் கேட்க வேண்டியது எங்களுடைய ஃபார்மாலிட்டி. இவன் என்னோட புள்ளங்க. நானாதான் இத எழுதி கொடுக்கறேன். என்னோட முழு சம்மதத்தோட தான் இத நான் பண்றேன். சரிம்மா. மெய்யாலுமே அத்தைக்கு அந்த பவர் இதானா? எழுதி கொடுக்க முடியுமா மாமா? அப்ப அங்கதான் மாமா போயிடறாங்க. முட்டா 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 போய் கேட்டா இத கொஞ்சம் முன்னாடி சொல்லி தொலைக்க கூடாது. டேய், நான் தான் அத்தனை தடவை திரும்ப திரும்ப கேட்டேனேடா. வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம விட்டல்ல. நான் சொல்லி அப்பாவுக்கும் பிள்ளைங்க நடுவுல பிரச்சனை ஏதாவது பெருசாயிடும் தான். மண்ணா கட்டி அப்பா நான் புள்ளையா. டேய் இந்தா இதை போய் கொடுத்துட்டு வாடா. டேய் இந்தாடா, போ சீக்கிரமா. எடுறா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு விடுறா. போ. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போட சொல்லுங்க. அவர்கிட்ட கொடுக்குமா, சைன் பண்ணணும். அங்க கொடுத்துருங்க. சார் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. வணக்கம். என்ன விஷயங்க? உட்காருங்க. இல்ல சார், பரவாயில்ல. சொல்லுங்க. இங்க சீதா ராஜா ரிஜிஸ்ட்ரேஷன் என்னாச்சு சார்? அது நடக்கல சார். பெரிய கூத்தே நடந்து போச்சு. என்னாச்சு என்னாச்சு சார்? சார் அந்த அம்மா எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா சார்? அந்த அம்மா சொன்ன உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க பையன் அவரால கையெழுத்து போட முடியல. சார் என்ன சார் சொல்றீங்க? அவரோட அம்மா சொத்தை எழுதி கொடுத்ததும் இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு அந்த அம்மா உண்மையிலேயே பெருமைப்படணும். சார் அப்ப அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கலையா சார்? இல்ல. சார் அவங்க கிழிச்சு போட்ட பத்திரம். ஆமா, கிடைக்குமா? இதோ இங்கதான் இருக்கு பாரு. மாமா மாமா சார் இது ஒரிஜினல் பத்திரமான டவுட்டா இருக்கு சார். சார் இதை பார்த்து சொல்ல முடியுமா? சார் இது கலர் ஜெராக்ஸ். ஜெராக்ஸா? சார் என்ன சார் சொல்றீங்க? டேய் நான் அப்பவே சொல்லல. அவனாவது ஒரிஜினல் பத்திரத்தை கிழிச்சு போடுறதாவது. ஆமா மாமா. சார் இது கன்ஃபார்மா டூப்ளிகேட் தானே? ஆமா சார், சுத்தமான டூப்ளிகேட் இது. நான் கூட அந்த பையனை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சேன். கடைசியில இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கானே. அந்த அம்மாவை எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க. டேய் பாண்டி, என்னமோ ஊர்ல இல்லாத அருமையான பிள்ளையை பெத்து வச்சிருக்கேன்னு சீதா நம்பிக்கிட்டு இருக்கால. நேரா போய் உன் பிள்ளையோட யோக்கியதையை பாருன்னு போய் சொல்லுவோம். வாடா. தேங்க்ஸ் சார்.
சார் சொல்லுங்க சார். யோ, நீ சொன்ன மாதிரியே அந்த கிழிஞ்ச பத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டேன்யா. விட்டு துரத்தி அடிக்கணும் தானே ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதான் நாங்களே போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ எங்க போறீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நாங்க எங்க போறோம், எப்படியோ இருந்துக்கிறோம், எங்களை விட்டுருங்க. ராஜா, ராஜா அவசரப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. அம்மா சொல்றத கேளுன்னு. நான் கிளம்புறேம்மா. அண்ணே ராஜா அண்ணே போகாதடா. டேய், அப்போ உன்னோட அந்த 7.5 லட்சம் என்னடா ஆகுது? நீ இந்த வீட்ல இருக்கிறதுக்கு காரணமே அதானே? அது எனக்கு தேவையில்லைன்னு எப்போ முடிவு பண்ணிட்டேன். நான் பணத்தை யாருக்கு கொடுத்தேன்? என் அப்பாவுக்கு தானே கொடுத்தேன். அதுவும் எதுக்கு கொடுத்தேன்? இந்த வீட்டை ஜப்தி பண்ணுவேன்னு கடங்காரன் வாசல்ல வந்து நின்னப்போ அவர் மானத்தை காப்பாத்துறதுக்காக கொடுத்தேன். என்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு நான் அது கூட செய்யலன்னு வச்சுக்கேன். நல்லா பிள்ளையே கிடையாது. அம்மா, எனக்கு என்னுடைய காசு, இந்த வீடு, சொத்து, சோகம் இதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது எல்லாமே கரெக்டா இருந்தது. ஆனா பணம் முக்கியம் இல்ல, அன்புதான் முக்கியம், அம்மா தான் முக்கியம்னு நான் முடிவெடுக்கும் போது என்னை நம்புறதுக்கு இந்த வீட்டுல யாருமே தயாரா இல்ல. இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் இருந்து என்ன செய்ய போறேன்? நான் கிளம்புறேன். நீ சொல்றது எல்லாம் சரிதான்டா. ஆனா அதுக்காக வீட்டை விட்டு போகணுங்கிற முடிவு எடுக்காத. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருடா. ஆமாண்ணே, யோசிச்சு பாருங்க. உங்க யாரு மனசையாவது தெரிஞ்சது தெரியாமலே என்னைக்காவது நோகடிச்சிருந்தா அதுக்கு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு. அண்ணே என்னண்ணே எங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? அண்ணே நீ எதையும் மனசுல வச்சுக்காத. உள்ள வானே, முதல்ல வீட்டுக்குள்ள வா. நான் கிளம்புறேன். போடா, போ, கிளம்பி போ. இவ்வளவு பேர் நாங்களே சொல்லிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு எங்க பேச்சு கேட்காம போறதுன்னா போ. ஐயோ 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 கடவுளே, ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இதான் என் குடும்பம்னு நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ராஜா போகாத ராஜா. ஏய் மேகலா சொல்லுமா. அத்தை பாத்துட்டே இருக்கேன். மலரு சொல்லண்டி. டே ஏண்டா, இதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா? இப்பதான் ஒவ்வொன்னா சரியாக்கிட்டு வருது. ஒவ்வொருத்தர் மனசு மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப போய் நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தா என்னடா? அம்மா சொல்றேன்ல, சொன்னா கேளு. அம்மா, என்னைக்கு இருந்தாலும் நீங்களும் அப்பாவும் தான் எனக்கு சாமி. உங்க 2 பேருக்கும் என் மனசுக்குள்ள கோவில் கட்டி வச்சிருக்கம்மா. அது அவ்வளவு லேஸ்ல ஆறாதுமா. அந்த அளவுக்கு நானும் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். எனக்காக நீங்க அவர்கிட்ட பேச வேண்டாமா? நாங்க கிளம்புறோம். என்னடா அடுத்த நாடகமா? பொட்டி படிக்க எடுத்து வச்சா நீ வீட்டை விட்டு போயிடுவியா? வீட்டை விட்டு போகிற மூஞ்ச பாரு. டேய், இப்ப எதுக்குடா தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்க அவரை அடிச்சு கொல்ல பாப்பீங்க. அதெல்லாம் பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? நாங்க போறோம். அப்பதான் எங்களுக்கு உயிராவது மிஞ்சும். அதத்தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போறதுன்னா போக வேண்டியதானே? எதுக்கு வெட்டியானு பேசிட்டு இருக்கீங்க? அவன் போக மாட்டாங்க. அவன் போக கூடாது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஒருத்தனை இப்படி அடிச்சு வீட்டை விட்டு வெளியில விரட்டுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. அவன் போக கூடாது. சரி இருக்கட்டும், நான் தான் சொன்னேன் அவன் போக மாட்டான். ஏங்க, அவன் அடிச்சது உங்களுக்கு தப்பா தோணலையா? இங்க பாரு, உண்மையா நடந்தது என்னன்னு எனக்கு தெரியும். அத சொன்னா கேக்குற பொறுமை உனக்கு இல்ல. அதனால நான் பண்ணது எதுவுமே எனக்கு தப்பா தோணல.
இத்தனை வருஷமா நீங்க பண்ண அத்தனைக்கும் நான் உங்க பக்கத்துல நின்னேன். அது ஏன்னா நீங்க பண்ணதுல நியாயம் இருந்துச்சு. ஆனா நேத்து இவனுக்கு நீங்க பண்ணது தப்பு. சீதா. ஆமாங்க, நீங்க பண்ணது தப்புதான். சரி, அதுக்கு என்ன இப்ப? நீங்க அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன சீதா? நீங்க அவங்கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அம்மா என்னம்மா? இப்ப நீங்க கேட்க போறீங்களா இல்லையா? அம்மா டேய், நீ எதுவும் பேசாத. கேளுங்க. நான் இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமாங்க. கடைசியா நான் வரேன். வந்து எப்ப பார்த்தாலும் நெஞ்சு நிமித்தி நிக்கிறான்ல, அவன் தலை குனிஞ்சு வெளியே போறத நான் பார்க்கணும். மாமா எதுக்கு கொஞ்சம் தள்ளியே நின்னு பாருங்க மாமா. போற போக்குல உங்களை 2 போடு போட்டு படுக்கிறேன். எத்தனை முறை என் மேல கை வச்சிருப்பான். நான் ஒரு அடி கொடுத்தாலும் திரும்பி அவன் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு மரண அடியா தான் இருக்கணும். உமா, நீ பழையபடி ரவியை உன் கண்ட்ரோல்லே வச்சுக்கோ. ஆமா, நீ மறந்து கூட அவங்கிட்ட கோவப்பட்டுறாத. ஆமா உமா, நாளைக்கு பிரியா வந்துட்டா கூட நீ இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ ரவி கண்ட்ரோல் வச்சுக்கிறியோ இல்லையோ, ஆனா நீ கண்ட்ரோலா இருக்கிறது ரொம்ப முக்கியம். பிரியாவை வெளியே அனுப்புறதுலாம் பெரிய விஷயம் இல்ல, பாத்துக்கலாம். எல்லாரையும் ஒட்டு மொத்தமா தட்டி தூக்கியாச்சு. என்ன இந்த பாண்டி பையதான் இன்னும் பெண்டிங் லிஸ்ட்லயே இருக்கான். ஆமா ஆமாமா, மலர் எப்பவுமே அவங்க அப்பா அம்மா பக்கம் தான். ஏதோ இந்த பாண்டி மேல இருக்கிற கோவத்துலதான் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. அவ எப்ப எப்படி வேணாலும் மாறுவா. கரெக்ட் மேகலா. பாண்டிய அடிச்சு துரத்துனாதான் மலர் நம்ம பக்கம் இருப்பா. என்ன சொல்றீங்க? யார வச்சு அடிச்சாலும் அந்த ஆளுக்கு வலிக்காது. ஆனா உங்க அம்மாவை வச்சு அடிச்சாதான் அந்த ஆளுக்கு வலிக்கும். இப்ப அவன் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறது உங்க அம்மா கிட்ட. இனி எந்திரிக்கவே முடியாது. டேய், உனக்கு தெரியுதுல்ல? மாமா மாமா, எத்தனை தப்பா கேட்டாலும் அதான் உண்மை. மாமா எனக்கு நல்லா தெரியுது மாமா. இது ஏன்டா அவளுக்கு தெரியல? மாமா நான் கேட்டது திரும்பி என்னோட கேட்காதீங்க. பாசம் அவ கண்ணை மறைக்குதுடா. கரெக்ட் மாமா. மாமா அந்த மதர் சென்டிமெண்ட் விடாம புச்சுக்கினே அதுவே அவங்கள போட்டு பின்னி பெடல் எடுக்கிறாங்க. அத்தை அதுல உண்டாங்க மாமா. எல்லாரையும் கரெக்டா டீல் பண்ணிடுவேன். ஆனா சீதாவை மட்டும்தான் என்னால எவ்வளவு சொல்லியும் வழிக்கு கொண்டு வர முடியல. டேய், எதுக்கு சிரிக்கிற? பின்ன மாமா, புலி மேல இருக்கிற பாசம் ஃபுல்லா அத்தையோட கண்ணு மறையுது. அத்தை மேல இருக்கிற பாசம் உங்க கையை கட்டி போடுதே. நான் இல்லைன்னுவீங்களா மாமா? மாமா உங்களை பச்சை கடவுளே வந்து போமா இருக்குன்னு சொன்னா சரிதான் போயினே இருப்பீங்க. ஆனா அத்தை உங்களை போமா இருக்குன்னு சொன்னா உங்களால போக முடியாது. உங்க 2 பேருக்கு அதான் மாமா வீக்னஸ். ஐயோ அத்தை, ஆனாலும் உங்களுக்கு ஞாபகம் சுத்தி ரொம்ப அதிகம். எப்போ பார்த்த விரும்பாண்டி படத்தை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. மாமா இது கேட்டீங்களா? இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த டைலாக என்கிட்ட ஒரு ஆள் அடிக்கடி சொல்லுவாரு. அதத்தான் இன்னைக்கு திருப்பி சொல்லி காட்டணும்னு தோணுச்சு. டேய் பாண்டி, ஒரு அயோக்கிய பையகிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறவன் சின்ன மனுஷன். ஆனா அத பெருந்தன்மையா மன்னிக்கிற மாதிரி நடிக்கிறான் பாத்தியா, அவன் தான் மிகப்பெரிய அயோக்கியன். அத்த பாத்தீங்களா? சூப்பர்ல, எந்த பத்திலயும் வரல. இப்போ எனக்கு எல்லா பிரச்சனையும் உண்டானதுக்கு காரணம் புரிஞ்சு போச்சு. ஏய், என்ன புரிஞ்சுச்சு? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்களோட கோவமும் ஈகோவும் தான். ஏய் சீதா, மாமா 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 உட்காருங்க மாமா. ஏன் மாமா கத்துறீங்க? அத்த ப்ளீஸ் த, நீங்க போங்க. அவுன்ஸ் காஃபி எடுத்துருவாங்க. அவுன்ஸ் காஃபி போங்க போங்க த, ப்ளீஸ் அத்த போங்க த.
போங்க அத்தை. மாமா உட்காருங்க மாமா, உட்காருங்க. என்ன மாமா பொசுன்னு இப்படி கோவப்பட்டீங்க? பாரு எப்படி பேசிட்டு போறான்னு. மாமா என்ன மாமா நீங்க? இவங்க எல்லாரும் சேர்ந்து அத்தைய பிரெயின் வாஷ் பண்ணுகிறாங்க. இந்த நேரம் பார்த்து நீங்களும் அத்தைய என்ன கோச்சு நின்றா அப்புறம் எல்லாமே தப்பா போடும்ல. டேய், அவனுங்க எல்லாரும் நடிக்கிறாங்கன்னா அவனுங்களா மாதிரி என்னையும் நடிக்க சொல்றியா? ஐயோ மாமா, நான் உங்களோட அப்படி சொன்னேனா? மாமா நான் உங்களை பொறுமையா போ சொல்றேன், அவ்வளவுதான். புரியுதா? சரி வாங்க, நான் கொடுத்த லொகேஷன் எல்லாம் கரெக்ட் மாமா தான். அத்தை வராங்க, அத்தை வராங்க. டேய் பாண்டி, சரி. யாருக்குடா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இருக்கா? ஒரு நிமிஷம். அட வாங்கங்க. அது ஒண்ணும் இல்ல மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போறதுக்காக கேப் புக் பண்ணிருக்காங்க. அவங்க இன்னும் வரலையா, அதான் வழி சொல்றதுக்காக போன் பேசினுங்கிறாங்க போல. டேய் பாண்டி. அத்தை. ஏண்டா அதான் அவங்க 2 பேரும் ராசி ஆயிட்டாங்கல்ல, அவனையும் கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதானே? அத்தை நான் ஒன்னும் அவங்க கூட அந்த அளவுக்கு பழகல அத்தை. பாருமா என்னமாச்சு? உமா, உமா, ரவி, டேய் ரவி, சீக்கிரம் இங்க வாடா. நீங்க பாருங்க மாமா. என்னத்துக்கு மாமா சின்ன குழந்தை மாதிரி அழுதுனுங்கிறீங்க? என்னாச்சு மாமா? அந்த கல் நெஞ்சக்காரி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாளடா. என் மேல கோபம் இருந்தா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா ரவிக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாளடா. எனக்கு பேரு புள்ளன்னா அவளுக்கு புள்ள தானடா. இவ்வளவு நல்லா ஒரு அம்மாவா எப்படி இருக்க முடியும்? கடைசி வரைக்கும் அவளுக்கும் அவ அப்பனுக்கும் அவங்களோட கோவமும் வீம்பும் வன்மமும் தான் பெருசா போச்சு. குடும்பத்தோட வாரிசை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையாடா. அந்த தனியாச்சலமும் ஒரு பொண்ணை பெத்தவன் தானடா. அவனுக்கும் பேர குழந்தைய பார்க்கணுங்கிற ஆசை கொஞ்சம் கூடவா இருந்திருக்காது? என்னடா மனுஷ பிறப்புக்கு இவனுங்கெல்லாம். ஏய், இத சும்மா விட போறது இல்லடா, பாத்துடலாம்டா. வாவுமா. ஆபீஸ்ல இருந்து கால் வருது, நீங்க போங்க நான் வரேன். சரி ஓகே வந்து. சொல்லுங்க சார். உமா, நான் சொன்னதை நம்பி உன் மாமனாரு செம்ம கடுப்புல ஹாஸ்பிட்டல் போனான். அங்க நாம சொன்ன மாதிரியே நம்ம டாக்டரும் நீ கருவு கலைச்சிட்டு தான் சொல்லிட்டாங்க. அந்த ஆள் நேரா இப்போ அங்கதான் வந்துகிட்டு இருக்கான். வீட்டுல பெரிய பிரச்சனை நடக்க போது பாத்துக்கோமா. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் வச்சிடறேன். வா உமா, உட்காரு. மா, ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சுமா. குழந்தை நல்லா இருக்கு. குழந்தையோட growth நல்லா இருக்குன்னு டாக்டரே சொன்னாங்க. உமா, என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுதா? அம்மா இல்லம்மா, அதெல்லாம் இப்ப ஹாஸ்பிடல்ல சொல்லக்கூடாதுல்ல. அம்மா, எந்த குழந்தையா இருந்தா என்னம்மா, நல்லபடியா ஹெல்தியா பிறந்தா போதும்ல. ஆமா. நான் சொல்றேன், உமாவுக்கு பையன் தான் பிறக்கும். இல்லத்த, எனக்கு பையன் வேண்டாம். ஏன்? பொண்ணுதான் வேணும். என்னமா நீ? பொதுவா அம்மாக்கள்லாம் முதல் குழந்தை பையனா இருக்கணும் தான் விரும்புவாங்க. எனக்கு உங்கள மாதிரியே அழகான பொன் குழந்தை தான் வேணும்.
வெறும் 3 சீனு தான் மொத்தமா நம்ம எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டா. அம்மா பொண்ணு பிறந்தா உங்க பேரு தான் வைக்கணும்னு உமாவே சொல்லிட்டா. ஐயோ